2006 கொரியன் ஏர்போர்ட்ட தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ அவருடைய புது மிஷன பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த மிஷன இவரு சவுத் கொரியாவுக்காக தான் பண்ண போறாரு. அதாவது முதல்ல சவுத் கொரியன் கவர்மெண்ட்ட சேர்ந்த ஜெனரல் இவர்கிட்ட என்ன சொல்லியிருந்திருப்பான்னா, அதாவது இன்னும் 3 நாள்ல அமெரிக்கன் பிரசிடென்ட்டுடைய பொண்ணு இந்த இடத்துக்கு வரப்போறாங்களாம். அவங்களுக்கு இவங்க புரொடெக்ஷன் தரணும்னு சொல்றாங்க. ஏன்னா சில ஆட்கள் அவங்கள கிட்னாப் பண்ணலான்ற மாரி இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அதுக்கு புரொடெக்ஷன் அனுப்ப தான் இவங்க ஹீரோ அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணுகிட்ட புரொடெக்ஷனுக்காக இவங்க அப்ரோச் பண்ணும்போது, கடைசியா தான் அந்த பொண்ணு அத மறுத்து இருந்திருக்காங்க. அதால தான் அந்த பொண்ணுக்கு தெரியாம இவங்க புரொடெக்ஷன் தர கிளம்புறாங்க. அதுவேகள் தான் ஹீரோ ஏர்போர்ட்டுக்கு வரது முட்டாம, அந்த பொண்ணு எந்த ரூம்ல தங்கியிருக்காங்களோ, அதுக்கு பக்கத்துல 2 ரூம் கிட்ட கேட்குறாரு. ஆனா அந்த 2 ரூமுமே புக் ஆயிருக்குன்ற விஷயம் தெரியுது. யார் புக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, ஜின்ஷோ, லான்சோ இவங்க 2 பேரும் தான் புக் பண்ணியிருக்காங்க. அதில ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம, ராத்திரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அந்த சமயம் தான் அங்க ஜின்ஷோல் வந்து ஜாயின் பண்ண, அத பார்த்த ஹீரோமே, "உன்னுடைய லுக்க பார்க்க ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு. யாருனாச்சும் நம்ம மேல சந்தேகப்பட போறாங்கன்னும்போது" அத கேட்ட ஜின்ஷோல், "உன்னுடைய லுக் தான் ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்குன்னு" ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க, அப்படியே பின்னாடி ஹான்சு வர ஆரம்பிக்கிறாரு. அத பார்த்த ஜின்ஷோல், "அவனுடைய லுக் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்குன்ற மாரி சொல்ல, அத கேட்ட ஹான்சு அந்த இடத்துல உட்காந்து ஜின்ஷோலோட சண்டை போட்டுன்னு இருக்காரு. 2 பேரும் சின்ன விஷயத்துக்கு தான் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல யார் ரொம்ப சந்தேகப்படும் வகையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுவாங்க. ஹீரோவுமே அத தடுக்க முயற்சி செய்வாரு. ஆனா இவங்க 2 பேருடைய சண்டையுமே தடுத்து நிறுத்த முடிஞ்சிருக்காது. அந்த சமயத்துல ஜின்ஷோல் என்ன சொல்றான்னா, "முன்னாடி இருக்க ஒரு நார்த் கொரியன் ஸ்பைன்னு நம்ம ஒத்துக்கலாம். ஆனா உன்னால என்ன பண்ண முடியும்? உனக்கு ஜஸ்ட் அந்த குரங்கு வித்தை தான் தெரியும். டேக்வாண்டோ வச்சு உன்னால ஒண்ணுத்தையும் பண்ண முடியாது. ஒரு எலும்ப உடைக்க முடியுமான்னு" ஹான்சு கிட்ட சொல்ல, அத கேட்டு கடுப்பான ஹான்சு அந்த டேபிளே உடைச்சிடுறாரு. அதுக்கு அடுத்ததா ஜின்ஷோலுக்கும் ஹான்ஸுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ஆனா ஹீரோ இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து சூப் தான் குடிச்சிக்கிட்டு இருப்பாரு. திரும்ப பிரசன்ட் சீனுக்கு வந்தா, அந்த இடத்துல கடைசியா தான் மிஞ்சிய கூட்டிக்கிட்டு கங்ஷியான் போயிருந்திருப்பாரு. இந்த விஷயம் மொத்தமே எஸ்எம்டியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க மிஞ்சிய ட்ராக் பண்ணும்போது அந்த வெஹிக்கிளே கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. அது ஜுன்ஹா கன்ஸ்ட்ரக்ஷனுடைய வெஹிக்கிள்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இவங்களுக்கு தெரிஞ்ச மூலியமா ஹீரோவுக்குமே தெரிய வந்திருக்கும். அதாவது சங்கா கடைசியாக தான் மிஞ்சி எந்த வெஹிக்கிளில் போனாங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க. அத கேட்ட ஹீரோவுமே மிஞ்சிய காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வேகமா அந்த வெஹிக்கிள தேடலான்னு இருக்காரு. அதோட லொகேஷனுமே சங்கா சொல்லியிருந்திருப்பாங்க. அதே சமயம் தான் ஹீரோவுக்கு உதவி செய்றதுக்கு ஹான்சு வந்திருந்திருப்பாரு. அதில ஹீரோ வேகமா ஹான்ஸோட போய்க்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கங்ஷியான் அவருடைய வீட்டுக்கு வந்திருந்திருப்பாரு. அந்த சமயத்தில மிஞ்சி ஒரு ஸ்டடி ரூம்ல விட சொல்றாரு இவருடைய ஆட்கள் கிட்ட. அந்த சமயத்தில மிஞ்சியோடைய கார ஓப்பன் பண்ணா, அந்த கார்ல இருக்க ஃபோன் மூலியமா மிஞ்சி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அத பார்த்த கார்ட் என்ன சொல்றான்னா, "உன்னுடைய அப்பாவுக்கு நீ அப்புறம் கால் பண்ணிக்கோன்னு" சொல்லிட்டு மிஞ்சிய ஸ்டடி ரூம்ல விடுறாங்க. அந்த இடத்துல மிஞ்சிக்கு ட்ரெஸ்ஸும் தராங்க. அத மாத்திட்டு இவங்க கங்ஷியானுக்கு முன்னாடி வந்து உட்கார்றாங்க. அந்த இடத்துல முதல் வேலையாவே மிஞ்சி என்ன சொல்றாங்கன்னா, "நான் உங்க பொண்ணு கூட சண்டை போட்டதுக்கு மன்னிச்சுக்கோங்க" கங்ஷியான் கிட்ட சொல்ல, அத கேட்ட இவரு என்ன சொல்றான்னா, "நீ எப்படி அந்த இடத்துக்கு வந்தன்ற" மாரி மிஞ்சி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் மிஞ்சி நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதாவது ஹேரி இவங்க தலையில அடிச்சு இவங்க மயக்க போட்டதெல்லாம் சொல்லாம, சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நான் திடீர்னு கண்ண திறந்து பார்க்கும்போது ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்தேன். அந்த சமயத்துல சில ஆட்கள் என்ன அட்டாக் பண்ற மாரி தெரிஞ்சுச்சு. அவங்கள தள்ளி விட்டுட்டு தான் உங்க காராண்ட வந்தம்போது" அத கேட்ட கங்ஷியனுமே நடந்த மொத்த விஷயத்தையுமே சொல்றாரு. "அதாவது எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மொத்தமாவே தெரியும். என்னுடைய பொண்ணு உன்ன கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான்னு" சொல்ல, அத கேட்ட மிஞ்சி அங்கேருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா மத்த ஆட்கள் மிஞ்சிய பிடிக்க, சரின்னு சொல்லிட்டு மிஞ்சியோடைய உடம்புல கங்ஷியன் ஒரு ஊசிய செலுத்தலான்னு வராரு. அந்த சமயம் தான் வெளியே எஸ்எம்டியோடைய ஆட்கள் பெல் அமுக்கி இருந்திருப்பாங்க. திடீர்னு அதிரடியா எஸ்எம்டியோடைய ஆட்கள் உள்ளார வரது மட்டும் இல்லாம அந்த இடத்துல விசாரிக்கணும்னு சொல்றாங்க. இவங்க ஹையர் அஃபிஷியல்ஸ்ன்றதுனால அங்க இருக்கிற கங்ஷியானோட ஆட்களால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. இந்த விஷயங்கள் கடைசியா தான் கங்ஷியானுக்கு தெரிய வருது. அதில கங்ஷியான் என்ன சொல்றான்னா, பேஸ்மெண்ட்ல மிஞ்சிய அடைச்சு வைக்க சொல்றாரு. அந்த சமயம் தான் கங்ஷியானுக்கு வைஸ் மினிஸ்டர் கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். அவருமே இப்போது இவருடைய இடத்துக்கு வந்திருக்குது. எஸ்எம்டியோடைய ஆட்கள் கங்ஷியானை எச்சரிக்கை பண்ண, அதில கங்ஷியானும் அதே இடத்துல வெயிட் பண்றாரு. அந்த சமயம் தான் அங்க குக்ஷுவல் வரது மட்டும் இல்லாம வந்த உடனே சிகரெட் பிடிக்கிறாரு. அத பார்த்து கடுப்பான கங்ஷியானுமே, "என்னுடைய இடத்துக்குள்ளார நீங்க அனுமதியே இல்லாம நுழைஞ்சது கூட நான் ஏத்துப்பேன். ஆனா இங்க சிகரெட் பிடிக்கிறத நான் ஏத்துக்க மாட்டேன். நீங்க யாருன்ற விஷயம் எனக்கு சரியா தெரியல. ஒருவேளை நீங்க போலீஸா இருப்பீங்களா? இல்லன்னா எஸ்எம்டியான்ற மாரி ஒரு கேள்வி கேட்பாரு. எஸ்எம்டின்றது ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன். அத பத்தி கண்டிப்பா ஒரு ஆர்டினரி மேனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகளே கிடையாது. அதில குக்ஷோலும், "உனக்கு கண்டிப்பா அதிக கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ தெரியுதுன்ற விஷயம் இது மூலியமாவே எனக்கு தெரியுது. ஆனா நாங்க இங்க ஒரு பொண்ண தேடி தான் வந்திருக்கோம். அதெல்லாம் அந்த பொண்ண எங்க மறைச்சு வச்சிருக்கன்ற" மாரி இவரு கங்ஷன் கிட்ட கேட்டுட்டு இருப்பாரு. அந்த சமயம் தான் எதிர்பாராததுல குக்ஷோலுக்கு ஒரு கால் வந்திருக்கும். வைஸ் மினிஸ்டர் என்ன சொல்றான்னா, "உனக்கு என்ன அறிவு கெட்டுடுச்சா? டக்குனு அந்த இடத்த விட்டு வான்ற" மாரி செமையா மிரட்டி குக்ஷோல வெளிய வர சொல்லியிருந்திருப்பாரு. அதில குக்ஷோல வெளிய வந்திருந்திருப்பாரு. அந்த சமயம் தான் குக்ஷோலுடைய ஆட்கள்லாம் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல செக்ரட்டரி இருந்திருப்பாரு. அவர் எல்லாருமே போட்டு துவைச்சு எடுத்திருந்திருப்பாரு. அது மூலியமா தான் இந்த இடத்த விட்டு குக்ஷோலு கிளம்புறாரு.
இந்த மொத்த விஷயத்தையுமே ஹீரோ நோட்டீஸ் பண்ணுவார். அப்போ தான் ஹீரோ பக்கத்தில் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல சங்காவும் மிஸ்டர் லிம்மும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை உடச்சி இவங்க சீக்கிரட்டாக உள்ளார போகிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக தான் மிஞ்சியை காப்பாற்றுற மாரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க மிஞ்சியை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் தனியான ஒரு லொக்கேஷனுக்கு வந்து அந்த லொக்கேஷனை குக்ஷோல் கிட்டே சொல்கிறாங்க. கடைசியாக தான் குக்ஷோல் இதுலேருந்து மிஞ்சியை அவர் டேக் கேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது இவங்க எப்படி மிஞ்சியை காப்பாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க. அதில் 2 பேருமே சில காட்ஸை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு வெளியே காத்திருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் சங்கா மிஸ்டர் லிம்மை தள்ளி விடுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி அவங்கள தோக்கடிச்சிட்டு உள்ளார வந்திருப்பாரு. வந்தவொடனே ஒரு மிஞ்சிக்கு உதவி செய்கிறாரு. அந்த இடத்துல மிஞ்சியுமே வந்திருக்கிறது மிஸ்டர் லிம்ன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அதில் மிஸ்டர் லிம் கிட்ட இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால் அந்த இடத்துல மிஸ்டர் லிம் அது மொத்தத்தையுமே அப்புறம் சொல்கிறதா சொல்கிறாரு. அதுக்குள்ள ஒரு முதல் வேலையாக எப்படியோ மிஞ்சியை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் குக்சோல் கிட்ட ஒப்படைச்சிருந்திருப்பாரு. அந்த இடத்துல மிஞ்சியுமே குக்சோல் கிட்ட இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது அந்த இடத்துல குக்சோலுமே அவங்க ஆட்களுக்கு சிக்னல் காமிக்கிறாரு. அது மூலியமாக இவங்க ஈஸியாகவே மிஞ்சியை மயக்கம் போட வச்சிடுறாங்க. அதே சமயம் தான் குக்ஷியோடைய ஆட்கள்லாம் கங்ஷானோடைய இடத்துல காத்துக்கிட்டு இருப்பாங்க ஹீரோ வருவாருன்னு சொல்லிட்டு. அதுபடி ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. ஆனால் யாருக்குமே தெரியாமல் வருது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஸ்டெல்த்தாகவே கதையை முடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் தான் மிஞ்சி எங்கே கூட்டிகிட்டு போயிருக்கிறதா இவர் விசாரிக்கும் போது அங்கே இருக்கிற ஒரு ஆள் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறதா சொல்கிறாரு. அதை கேட்ட ஹீரோமே அவங்களுடைய காரை எடுத்துக்கிட்டு போகிறாரு. அந்த சமயத்தில் இவர் வாக்கி டாக்கி மூலியமாக அந்த சைடு இருக்க குக்ஷுவலை காண்டாக்ட் பண்ணுறாரு. முதல் வேலையை ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்னுடைய பொண்ணுக்கு மட்டும் எதனாச்சும் நடந்துச்சுன்னா உங்கள் எல்லாருமே நான் கொலை பண்ணிவிடுவேன், எனக்காக காத்துருங்க, நான் உனக்காக ஒரு பரிசு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஹீரோவுமே மிஞ்சியை தேடி வந்துகிட்டு இருக்காரு. இதே சமயம் தான் ஜின்ஷியோவில் காமிப்பாங்க. அந்த இடத்துல ஜின்ஷியோவில் இவருடைய இடத்துக்கு வராரு. அந்த சமயத்தில் இவருடைய ஒய்ஃப் இருக்கிற விஷயத்தை இவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஒய்ஃப்மே நீ சில நாட்களாக வீட்டுக்கு வரல, உனக்கு சீக்ரெட்டாக எதனாச்சும் ஃபேமிலி இருக்கான்னு கேட்கும்போது அந்த சமயம் தான் ஜின்ஷியோல் நடந்த மொத்த விஷயத்தையுமே அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்ல அதை கேட்ட இவங்களுமே ஹீரோவுக்கு உதவி செய்கிறதுக்காக ஜின்ஷோவில் அமுச்சு வைக்கிறாங்க. நீ வீட்டுக்கு வரலாம் கூட பரவாயில்ல, முதல் வேலையாக ஹீரோவுக்கு உதவி செய்யுன்ற மாரி அந்த இடத்துல இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோவும் ஜின்ஷோலும் பிரதர்ஸ் ஆட்ட பழகி இருந்திருப்பாங்க. அது வகையில் இவங்க சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஜின்ஷோலுமே இவருடைய பேஸ்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே ஜின்ஷோல் ஏகப்பட்ட வெப்பன்ஸ் வச்சுருக்காரு. இது மொத்தத்தையும் வச்சு தான் இவர் ஹீரோவுக்கு உதவி செய்ய போகிறாரு. இதுக்கு பேரலாகவே குக்ஷுவல் வந்து மிஞ்சியை ஸ்ட்ரைட்டாக இன்ட்ரோகேஷன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. இது மொத்தத்தையுமே வண்டி கீழே இருக்க ஹான்ஸுமே கேட்டுக்கிட்டு இருப்பார். அதில் ஹான்ஸ் இவருடைய மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு கடைசியாக தான் அந்த இடத்த விட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. இதே சமயம் தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வரலான்னு சொல்லிட்டு டாக்டிக் டீமெல்லாம் குக்ஷுவல் ரெடி பண்ணி வந்திருப்பாரு. அதெல்லாம் அந்த டாக்டிக் டீமில் ஒரு பக்கம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த சங்காவும் மிஸ்டர் லிம்மும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் அடுத்துன்னு இருக்கும்போது ஹான்ஸுமே எப்படினாச்சும் இன்ட்ராகேஷன் ரூமுக்கு ஈஸியாக போயிடலாம் நினைக்கிறாரு. ஆனால் மொத்த இடத்துலையுமே டாக்டிக் டீம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஹான்ஸுவால் இன்ட்ராகேஷன் ரூமுக்கு போக முடியல. எப்படி போகிறதுன்னு யோசிக்கும்போது திடீர்னு ஒரு க்ளீனிங் லேடியை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் இவங்க தான் ஒரே ஒரு வழின்னு சொல்லிட்டு அந்த க்ளீனிங் லேடியை ஒரு கட்டி போகிறது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில திங்ஸை மட்டும் வாங்கிக்கிறாரு. அந்த திங்ஸ் மூலியமாக ஒரு வென்டிலேட்டரில் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. முதல் வேலையை ஹான்ஸு இன்ட்ராகேஷன் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி செக்ரட்டரி ரூமுக்கு போகணுன்னு நினைக்கிறாரு. அதாவது இந்த மொத்த இடத்தையுமே பார்த்துக்கூடிய ஒரு ரூமுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் பாட்டிலில் ஒரு சின்ன நூலை கத்தி அதே பாட்டிலே ஒரு சின்ன ஓட்டையை போட ஆரம்பிக்கிறாரு. அதில் அங்கே இருக்கக்கூடிய சர்க்கியூட்டில் சொட்டு சொட்டாக சில தண்ணிகள் ஊற்றிக்கிட்டு இருக்கு. இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹான்ஸுமே வேகமாக மிஞ்சியை தேடி போகிறாரு. அதே சமயம் தான் மிஞ்சியுமே காமிப்பாங்க. அந்த இடத்துல மிஞ்சியுமே இப்போ தான் மயக்கத்தில் இருந்து இருந்திருக்காங்க. அந்த சமயம் தான் குக்ஷுவல் என்ன சொல்கிறான்னா, உன்னுடைய அப்பா யாருன்னு தெரியுமான்னு கேட்கும்போது அந்த சைடு இருக்கிற மிஞ்சி அவர் ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி ஒர்க்கர் தான் அனும்போது அதை கேட்டவருமே அவர் ஆர்டினரி ஒர்க்கர் நான் நீ நம்புகிற, அவர் இன்னும் ஆர்டினரி ஒர்க்கர் கிடையாது, அவர் உனக்காக எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காரு தெரியுமா, அவர் ஒரு ஸ்பை, அந்த விஷயம் உனக்கு தெரியுமான்ற மாரி மிஞ்சிக்கிட்ட அதை போட்டு உடச்சிருவார். அதுக்கு அடுத்ததாக உன்னுடைய அப்பாவுக்கும் கங்ஷானுக்கு என்ன சம்மந்தம், எதுக்கு கங்ஷான் உன்னை தேடணும்னு சொல்லிட்டு ஒரு கங்ஷானை பற்றி விசாரிக்கிறாரு. அந்த சமயம் தான் மிஞ்சி நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது கங்ஷானுடைய பொண்ணான ஹேரின்றவங்க என்னுடைய மண்டியில் செங்கலை வச்சு அடிச்சிட்டாங்க. அது மூலயமா நான் மயக்கம் போட்டு வந்திருந்தேன். கடைசியாக தான் நான் கண்ணை திறக்கும்போது ஒரு கோல்டு ஸ்டோரேஜில் இருந்தேன். அந்த இடத்துல என்னை பிடிச்சி வச்சிருந்த ஆட்கள் கிட்டேருந்து நான் தப்பிச்சேன்ற மாரி அந்த மொத்த ஸ்டோரியுமே அந்த சைடு இருக்க குக்ஷோல் கிட்ட சொல்ல இதெல்லாம் கேட்ட குக்ஷோலுக்கு எல்லாமே புரிய வருது. ஆனால் குக்ஷுவலுக்கு இது மட்டும் பிரச்சனை கிடையாது, வேற ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வைஸ் மினிஸ்டர் வந்துட்டார் குக்ஷுவல் கிட்ட பேசுறதுக்காக. அதில் குக்ஷுவலும் மிஞ்சி அப்ரூவ் படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஆட்கள் கிட்ட மிஞ்சியை வேற எங்கேனாச்சும் கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. வைஸ் மினிஸ்டர் இந்த இடத்துக்கு எப்படி வந்திருப்பானா யங்ஸ்டர் தான் அமைச்சிருந்திருப்பாரு. அந்த மொத்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு இவருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாரு. அதே சமயம் தான் மிஞ்சியை மற்றவங்க கூட்டிகிட்டு போகும்போது இந்த விஷயத்த ஹான்ஸு நோட்டீஸ் பண்ணுறாரு. அதில் ஹான்ஸுமே மிஞ்சி எந்த சைட் கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறாங்க.
அதுக்கு அடுத்தது அவர் மிஞ்சியுமே கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவருமே மிஞ்சியோட நேமை கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் மேலே பாரு நான் தான் அங்கிள் ஹான்ஸும் வந்திருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட மிஞ்சியுமே அங்கிள்னு சொல்லிட்டு அவரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு கடைசியாவது அவருமே மிஞ்சிக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் இருக்கிற வைஸ் மினிஸ்டர் ரொம்ப கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் நீ என்ன மாதிரியான முட்டாள்தனமான விஷயத்த பண்ணியிருக்கேன்னு தெரியுதா, எதுக்காக நீ அந்த இடத்துக்கு போ கங்ஷன் கூட எதுக்காக மோதுவன்ற மாரி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்க. அதெல்லாம் கேட்டு குக்சுவல் கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த வாட்டி ஏஜென்ட் கிம்மை தோக்கடிக்கிறதுல பின்வாங்க போகிறது கிடையாது. நான் கண்டிப்பாக அவனை பிடிச்சே தருவேன். நீங்கள் கங்ஷன் கிட்டேருந்து எவ்வளோ லஞ்சம் வாங்கினீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய வழியில் குறுக்கு வராதிங்கன்ற மாரி ஒரு பயங்கரமாக அந்த வைஸ் மினிஸ்டரை மிரட்டிக்கிட்டு இருப்பார். இதுக்கு பேரலாவே மிஞ்சி ஹான்ஸும் அந்த வென்டிலேட்டரில் வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த சமையல் தான் மிஞ்சி உண்மையாலுமே என்னுடைய அப்பா ஸ்பையான்னு சொல்லிட்டு ஹான்ஸு கிட்ட கேட்க அந்த இடத்துல ஹான்ஸுமே அதை ஒத்துக்கிறாரு. ஆனால் இந்த வாட்டி உன்னுடைய அப்பா ஸ்பையா இல்லை, அவர் இப்போ ஒரு உண்மையான அப்பாவாக இருக்காருன்ற மாரி ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஷார்ட் சர்க்யூட் நடக்க செய்யுது. அந்த ஷார்ட் சர்க்யூட் நடந்தவொடனே இந்த இடத்த விட்டு இவங்க போகணுன்னு பிடிச்சிக்கிறாங்க. அதில் ஹான்ஸ் என்ன சொல்கிறான்னா இந்த இடத்த விட்டு நம்ம வேகமாக போகணும், இதெல்லாம் பற்றி அப்புறம் பேசலான்னு சொல்லிட்டு மிஞ்சி ஒரு வேகமாக கூட்டிகிட்டு போகிறாரு. முதல் வேலையை அவங்க எக்ஸிட் டோரை கண்டுபிடிக்கலான்னு இருக்காங்க. அதில் வென்டிலேட்டர் விட்டு இறங்குறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிட் டோரை கண்டுபிடிக்கிறாங்க. அது மூலயமா இவங்க தப்பிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஆனால் ஆன்சு கிட்ட இருந்த கீ கார்டு அதில் ஒர்க் அவுட் ஆகலான்ற விஷயம் தெரியுது. அதில் மிஞ்சி வச்சு ஒரு கார்டை அந்த பக்கம் கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் அந்த கார்டை அடித்து அவருடைய கீ கார்டை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதை எடுத்துக்கிட்ட ஹான்ஸுமே அப்படியே வெளியே போகிறாரு. இவர் எதிர்பார்த்ததுக்குல அங்கே ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. மொத்த ஆட்களுமே இவங்க எங்கே தான் வருவாங்கன்னு தெரிஞ்சு சரௌண்டிங்கில் நிற்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அந்த இடத்துல கன்னை பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த சைடு ஹான்ஸுமே வெளியே போகிறதுக்கான வழியை கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஆட்களை நான் பார்த்துக்கிறேன், நீ வெளியே போ மிஞ்சி, மற்ற எல்லா விஷயத்தையுமே நானே பார்த்துக்கிறேன்னும் போது ஆனால் மிஞ்சி அங்கேருந்து போக ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதே சமயம் தான் திடீர்னு அந்த இடத்துல ஒரு வேகமான மியூசிக் கேட்குது. அப்போ தான் ஹான்ஸுக்கு என்ன நடக்குதுன்னு புரியுது. அதாவது கடைசியாக தான் இந்த இடத்துக்கு ஜின்ஷோல் வந்துட்டார். அதில் ஜின்ஷோலுமே ராக்கெட் லான்ச்சர் மூலியமாக மற்றவங்களை அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்மோக் கிரனேடு போது மற்றவங்களை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிவிட்டு அடுத்ததாக இவருடைய துப்பாக்கி வச்சு மற்றவங்களை சுட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதில் எதுலேயுமே புல்லெட் கிடையாது. அது எல்லாமே பிளாங்க் க்ரவுண்ட்ஸாக தான் இருக்குது. ஜஸ்ட்டு சத்தம் தான் கேட்கும், வெளிச்சம் தான் அடிக்கும். அந்த விஷயத்த கடைசியாக தான் அந்த சைடு இருக்க குக்ஷோவில் கண்டுபிடிச்சிடாரு. அவன் வச்சிருக்கிறது பிளாங்க் தான் சொல்லிட்டு அதில் மற்றவங்கள குக்ஷோல் பயங்கரமாக சுட்டு இருக்க அந்த சமையல் தான் ஹான்ஸும் ஜின்ஷோலும் சரண்டர் ஆக செய்கிறாங்க. அதில் இவங்க நோக்கி எல்லாருமே கன்னை பாயிண்ட் பண்ணி இருக்கும்போது திடீர்னு தூரத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது. எல்லாருமே கன்னை கீழே போடுங்கன்னு சொல்லிட்டு இதை சொல்கிறது வைஸ் மினிஸ்டர் தான். என்ன நடந்திருக்குன்னு எல்லாருமே நோட்டீஸ் பண்ணும்போது திடீர்னு அந்த இடத்துல ஹீரோ வைஸ் மினிஸ்டருடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு சின்ன நூல் மூலியமாக தான் ஹீரோ அவருடைய கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருப்பார். அதால் தான் இவர் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. மேலே ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கிற விஷயத்தை எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் வேலையாக மிஞ்சி அப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்ட அந்த விஷயத்தை ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு. அதில் ஹான்ஸு தான் மிஞ்சியை தடுக்க செய்கிறாரு. கடைசியாக ஹீரோ அவர் நினச்ச விஷயத்த சாதிச்சிட்டாரு. அதில் இந்த இடத்த விட்டு மிஞ்சியை போக விடுங்கன்னு இவர் சொல்ல அதோடவே இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் லாசமான டியூல் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.